வெல்கம் டு ஃபேக்ட் டியூப் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற உயிரினம் மனுஷங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே பூமியில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் இதுதாங்க உண்மை. பூமியில் மனுஷங்க உருவாகி 2 லட்சம் வருஷங்கள் ஆகுது. இதில் விவசாயம் பண்ண ஆரம்பித்தது 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான். 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயம் பண்ண ஆரம்பித்த உயிரினம் வேறு எதுவும் இல்லைங்க, அது லீஃப் கட்டர் எறும்புகள் தான். இந்த இலை வெட்டும் எறும்புகள் கூட்டமாக சென்று தாவரங்களின் இலைகளை வெட்டி சிறு துண்டுகளாக கொண்டு செல்லும். இந்த இலைகளை எறும்பு உண்பதற்கு இல்லை. இந்த எறும்புகள் தங்கள் கூடுகளில் வளர்க்கும் லெபியோட்டிஸ் எனும் பூஞ்சைகளுக்கு உணவளிக்க. இப்படி இவை வளர்க்கும் பூஞ்சைகளை உண்ணும்போது அதிக அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறது. எறும்பு மற்றும் பூஞ்சை கூட்டு வாழ்வு அமேசான் படுகையில் தோன்றியதாக கூறப்படுகிறது. இந்த இலை வெட்டும் எறும்புகள் இலைகளை தங்கள் கூட்டில் வளர்க்கும் பூஞ்சை தோட்டங்களுக்கு உணவளிக்க தான் கொண்டு செல்கின்றது என்பதை பசிபிக் வடமேற்கு தேசிய ஆய்வகம் உறுதி செய்துள்ளது. இந்த எறும்புகளுக்கு பூஞ்சைகள் மட்டுமே உணவு ஆதாரம். ஒருவேளை இந்த பூஞ்சைகள் வளராமல் போனால் இந்த எறும்பு காலனியும் அதோடு அழிஞ்சு போயிடும். இந்த எறும்பு சாகுபடியாளர்கள் இல்லாமல் இந்த பூஞ்சைகளாலும் வாழ முடியாது. இந்த இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்து மட்டுமே வாழும். அதனால்தான் இதை எறும்பு பூஞ்சை கூட்டு வாழ்க்கைன்னு குறிப்பிடுறாங்க. இலைகள் அழுகும்போது அதில் உருவாகிற பாக்டீரியாக்கள் சில சமயம் பூஞ்சைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இப்படி பாக்டீரியா தாக்குதல் நடக்கிறப்போ இந்த சிறிய விவசாயிகள் அந்த பகுதியை உடனே அப்புறப்படுத்துதுங்க. இப்படியான நடத்தைகள் சுத்தமான கலாச்சார நிலைமைகளையும் விளக்குகிறது. ஒரு இளம் ராணி புதிய காலனியை உருவாக்க பழைய கூட்டை விட்டு வெளியேறும்போது பூஞ்சையின் ஒரு பகுதியை தனது வாயில் கொண்டு செல்லும். முட்டையிட சிறந்த இடம் கிடைக்கிற வரைக்கும் பூஞ்சையை தனது வாயிலேயே வைத்திருக்கும். முட்டைகளை இட்ட பிறகு சில வாரங்கள் தோட்ட பராமரிப்பு பணிகளை தானாகவே செய்தாக வேண்டும். இதன் வேலையாட்கள் முதிர்ச்சியடையும் வரை ஒரு சிறந்த ராணியால் மட்டுமே ஒரு பிரம்மாண்ட காலனியை உருவாக்க முடியும். முட்டைகள் பொரித்து வளரும்போது எறும்புகள் ஒரே இனமாக இருந்தாலும் 4 வகையான எறும்புகளை பார்க்க முடியும். அதை வைத்து இவை தரம் பிரிக்கப்படுகிறது. தோட்ட பராமரிப்பு மற்றும் குட்டிகள் பராமரிப்பு, காவலாளிகள், இலை வெட்டும் பணியாளர்கள் மற்றும் போர் வீரர்கள் என 4 வகையை அடையாளம் காண முடியும். இதுவரை பார்த்ததிலேயே மிகப்பெரிய எறும்பு காலனியை பிரேசில் நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கைவிடப்பட்ட நிலையில் இருந்த இந்த காலனியை 10 டன் கான்கிரீட்டால் நிரப்பி 2 வாரங்கள் தோண்டியிருக்காங்க.